வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மெட்ராஸ் ஃபுல்லாக மழை. ரெக்கார்ட் பண்ணுறதே கஷ்டம். வினோதே வித்தவுட் அண்ட் கேமராமேன் ரெக்கார்ட் பண்ணி போடுற வீடியோ இது. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் வினோத் has made all the effort so that you also can to see. my team. So I really appreciate my team working remotely. யாரோ எங்கெங்கோ இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். வந்துடும். ஓகே. ஸோ Q&Aக்கு உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு எங்கள் ஆன்சர்ஸ். ஆமாம். ஸோ ஐ ஹோப் இந்த Q&A வந்து இந்த ட்ரையிங் டைம்ஸில் உங்களுக்கு வந்து will give you at least some entertainment, if not some information. So can we take the principle of profitable stock and put it in undervalued stock அப்படின்னு கேட்குறாங்க. I don't understand what is the principle. எனக்கு புரியல. ஆமாம். ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக்கை விற்று நாங்கள் வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல போடுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஸ்டாக் வந்து மணி இஸ் மேட் ஓவர் லாங் டேர்ம். என் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான டைமில் டைட்டன் வாங்கியிருந்தீங்கன்னா 100 மடங்கு காசு பண்ணியிருப்பீங்க. 3 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க, 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் 3000 ரூபாய்க்கு இருக்குது போனஸ் அண்ட் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம். ஸோ ஒரு ஸ்டாக்குங்கிறது கேன் கோ அப் 1000 டைம்ஸ் வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வேல்யூ ஆகிடுச்சின்னு வாங்கிட்டு அதை விற்று அது வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ல போட்டு அந்த ஒரிஜினல் ஸ்டாக் அங்கேருந்து ஒரு 100 மடங்கு போய் ஐயோன்னு கத்துவீங்க. ஸோ டோன்ட் ட்ரை ஆல் திஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ். நான் சொன்னது லாஸ்ட் டைம் என்னதுன்னா, உங்கள்கிட்ட காசே இல்லை அப்படின்னா இதை பண்ணலாம்னு சொன்னேன். ஆனால் இந்த மாரி நேரத்தில் தான் எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது இல்லை. சும்மா நாங்கள் மார்க்கெட்டே பார்த்தோம், மார்க்கெட்டிங்க போகாமல் இருக்கு. நாங்கள் வந்து சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து 5 ரூபாய்க்கு போட்டிருக்கோம், அப்போ வந்து 22 ரூபாய்க்கு போயிருக்கு. நீங்களே சொல்றீங்க சவுத் இந்தியன் பேங்க் இப்போதைக்கு எங்கேயும் பெருசாக போகாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சரி இப்போ சவுத் இந்தியன் பேங்க் எங்கேயும் போகல, நாங்கள் எதுக்கு இப்போ பொறுமையாக இருக்கணும், அது ஆர்த்துக்கு வந்து இன்னும் இருக்க போகிறது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க போகிறது, அந்த ஆர்குமெண்ட் வச்சுட்டு அதுலேருந்து எடுத்த ப்ராஃபிட்டை வேற எங்கேயாவது போட்டலன்னா தப்புன்னு கேட்குறாங்க. அது வந்து தான் இது மாஃபான்னு எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் அச்சீவ்மெண்ட்டும்பாரு. கரெக்ட். எனக்கு பொழுது போல் ஐ ஹேவ் டு டூ சம்திங்கிறது இஸ் நாட் இன்வெஸ்டிங். கரெக்ட். தாலிமங்கர் அதை ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவார், மணி இஸ் மேட் பை வெயிட்டிங், நாட் பை பையிங் அண்ட் செல்லிங். ஸோ ஒரு 4-5 பெரிய ஐடியா கிடச்சிருந்தா அது கிவ் தட் ஐடியா டைம் டு ஒர்க். 25 ரூபா ஸ்டாக்கு 250 ரூபாய்க்கு நாளைக்கு பார்த்துட்டு இந்த நீங்கள் 25 ரூபாய் விற்று வேற எங்கேயாவது போட்டு ஐயோன்னு போயிடுச்சுன்னா கஷ்டம். இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோஃபோர்ஜ்னு ஒரு கம்பெனி. கோஃபோர்ஜ் வந்து இஸ் அ NIT டெக்னாலஜிஸை திரும்பி ரீநேம் பண்ண கம்பெனி. சேல்ஸே $1.3 பில்லியன் தான். அதை வந்து 70 டைம்ஸ் earnings வேல்யூ பண்ணுறாங்க. டெஃபினட்டாக டூ மச் வேல்யூ. அவன் என்ன பண்ணால் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டான். அந்த ஸ்மால் கேப் கம்பெனிக்கு இந்த ஸ்டாக்கை கொடுத்து வாங்கியிருக்கலாம். பிகாஸ் ஸ்டாக் இஸ் கரன்சி. இந்த ஸ்டாக்கை கொடுத்துருந்தா கூட people are taking it. அவன் என்ன பண்ணான், கேஷாக 100% வாங்க போகிறான். ஆல்ரெடி 50% கம்பெனியை வாங்கிட்டான். உங்களுக்கு கேஷ் தான் கிடைக்க போகிறது. ஸோ ஆல்ரெடி இஃப் யுவர் மார்க்கெட் இஸ் அட் 52 வீக் ஹை, அவன் எந்த கேஷ் கொடுத்தானோ அந்த கேஷில் தான் வாங்க போகிறான். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் இஸ் அனதர் திங். எப்படியும் உனக்கு கேஷ் தான் வரப்போகுது. அதுலேருந்து ஒரு 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா வரலாம். அதை விற்று நீங்கள் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கில் போட்டால் அர்த்தம் இருக்குது. ஒரு கம்பெனியை வாங்கிட்டீங்க, அந்த கம்பெனியை இன்னொரு பெரிய கம்பெனியை அக்வயர் பண்ண போது உங்களுக்கு கேஷ் தான் வரப்போகுதுன்னா விற்று நீங்கள் அதை பண்ணலாம். இது ICICI செக்யூரிட்டிஸும் அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். தெர் இஸ் நோ பாயிண்ட் ஃபைட்டிங் த பேரண்ட். இப்போ எல்லாரும் ICICI மேலே கேஸ் ஓடின்னு இருக்கு. அந்த கேஸ் எப்படி செட்டில் ஆகும், எப்போ செட்டில் ஆகும்லாம் தெரியாது. நம்மளுக்கு எல்லாம் திராணியில் நம்ம சின்ன ஆள். ICICI செக்யூரிட்டிஸ் விற்றுட்டு வேறு ஏதாவது வாங்கிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் ICICI செக்யூரிட்டிஸில் போட்டிருக்கவே மாட்டேன், அது வேறு விஷயம். பட் அவன் போட்டு அது ஏறிடுச்சு. ஒரு அநியாய விலைக்கு இவன் வாங்குறான். யார்? ICICI பேங்க்கு. நீங்கள் வேறு வழியில் விற்றுட்டு தான் போகணும். அதே மாதிரி தான் இந்த கோஃபோர்ஜ் ஒரு ஸ்மால் கம்பெனியை வாங்கி பண்ணுறதும். ஸோ தீஸ் ஆர் டைம்ஸ் வென் உங்களுக்கு கேஷ் தான் கிடைக்க போகிறதுங்கிற பட்சத்தில் விற்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் பெட்டர் மார்க்கெட்டில். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது முட்டாள் தான். சரி, 2வது கேள்வி. இது வந்து ஸ்டாக் ரிலேட்டட். மஹிந்திரா இருக்குல்ல, அது EV கார் வர்றது இல்லை, அது டாடா மோட்டர்ஸ் மேலே ப்ரெஷர் வருமா? உங்களோட அனாலிசிஸ் என்ன? EV ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் வந்து பல வருஷமாக EV பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் 1000 கார் தான் வித்துட்டு இருக்கு மாதம். தட் இஸ் 12,000 கார்ஸ். டாட்டா ஒரு மாதத்துக்கு 8000 9,000 கார் விற்கிறான். இவன் விற்கிற காரு 18 to 21 லட்சம் ரூபா. இன்னைக்கு இந்தியாவில் 2 பெரிய ப்ராப்ளம் இருக்கு EVயில். ஒன்று, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து நான் இங்கேருந்து பாம்பேக்கு போக முடியுமான்னு பேசுவான். வாழ்க்கையில் இவன் பாம்பே வரைக்கும் கார் எடுத்துகிட்டே போயிருக்க மாட்டான். ஆனால் இவன் பாம்பே போகிற மாதிரி பேசுவான். இங்கேருந்து பெங்களூர் போகிறேம்மா. இவன் லைஃப் டைம் பெங்களூர் போயிருக்க மாட்டான். அதனால் எனக்கு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைம்மா. ரீசெண்டாக ஒருத்தன் போட்டிருந்தான், நான் மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் வரைக்கும் வந்தேன், இருந்தாலும் நான் சார்ஜ் பண்ணாமல் வந்தேன், ஏன்னா அவன் இருந்தான்
அப்படி நடுவில் நிறுத்தி சார்ஜ் பண்ணியிருந்தா வேற விஷயம். ஸோ அந்த சார்ஜிங் ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா வந்து ரீசேல் வேல்யூ. ஏன்னா எவ்ரிடே நியூ பேட்டரி இஸ் கம்மிங் அட் ஹையர் ரேஞ்சு. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் காரை பைபேக் யார் பண்ணுவாங்கிறது ஒரு ப்ராப்ளம். இந்த ரெண்டு ப்ராப்ளமை கன்கவர் பண்ணாங்கன்னா 21 லட்ச ரூபா இருக்கிறவன் அந்த காரை வாங்குவான். இல்லாட்டா ஒரு எலக்ட்ரிக் காருங்கிறது இப்போ செகண்ட் கார் which can be used to go around the city மாதிரி தான் வாங்குறாங்க. அதுக்கு இவ்வளோ ஹைஎண்ட் கார் வாங்குவாங்கன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. டாட்டாக்கு இஷ்யூவே கிடையாது. ஏன்னா டாட்டா லோவஸ்ட் லெவல் பஞ்சிலேருந்து ஹையஸ்ட் லெவல் கர்வ் வரைக்கும் இதில் வச்சிருக்கான் ரேஞ்சு. அதனால டாட்டா வில் நாட் பி ட்ரூ வரிட். சூரியோதயான்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ அதை ட்ராக் பண்ண ஒரு காலத்தில் கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட்டாக வெளில வந்துட்டோம். அதில் என்ன இஷ்யூனா ப்ரமோட்டர் நல்ல மனுஷன் தான், நல்ல பிஸ்னஸ்லாம் ஐடியா பண்ணான். பட் அவன்கிட்ட காசு இல்லை. ஸோ அவன் ஸ்டாக்கே பிளெட்ஜ் பண்ணி ஒரு NBFCட்ட அதை வச்சிருந்தான். சடனாக மார்க்கெட்டில் ஒரு விலை விழுந்தப்பறம் he had to sell his stock. That pushed down the price of the stock. அதுவும் மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தது. நான் ஐ ஹவ் நாட் சீன் இட் ஃபார் அ லாங் டைம். மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் ப்ரெஷரில் இருக்கிறதுனால அதுவும் ப்ரெஷரில் இருக்கும். அவ்வளோதான். அதே ரிலேஷனில் வந்து இந்த உஜ்வி பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு. உஜ்ஜவன் பேங்க்கும் அதே ஸ்மால் யூனிவர்சல் பேங்காக போகிறதான். அது ரைட்டுப்பா, எல்லாமே இருக்கு. கொடுத்த லோனை எப்படி கலெக்ட் பண்ணுவான்னு பார்க்கணும். ஸோ பொறுமையாக இருக்கிறது தான் பெட்டர். எஸ், இப்போதைக்கு ஒன்றும் செய்யாது, இருக்குதே போதும். ரைட். இப்போ இந்த ஐடி கம்பெனிலாம் வந்து திடீர்னு விலைலாம் ஏறி இருக்கு. நம்ம TCS எல்லாமே ஏன் வந்து திடீர்னு ஏறி இருக்கு? இப்போதைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. அமெரிக்காவில் வந்து ரெசெஷன் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த குவார்டர் நல்ல க்ரோத் இருக்கு. அண்ட் இப்போ இந்த பிளாக் ஃப்ரைடே வந்தது. இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் வருது. ஸோ பிட்வீன் நவ் அண்ட் ஜான்வரி வரைக்கும் நல்ல சேல்ஸ் இருக்கும். ஸோ கன்சூமர் பெண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த குவார்டர் நெகட்டிவ் க்ரோத் வராது. ரிசெஷனுங்கிறது 2 குவார்டர் ஆஃப் நெகட்டிவ் க்ரோத். புலி வருதுன்னு இத்தனை நேரம் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ புலி வரலங்கிற ஒரு ரிலீஃப் ரேலியில் ஏறுது. ஃபண்டமெண்டலாக ஒன்றும் மாறல. இப்போ உங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பற்றிலாம் கேள்விப்படுறேன், இந்த ஸ்டாக்கு இதெல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்ன கம்பெனி வாங்கலாம்? இப்போதைக்கு கோல்டு வாங்கலாம். இது வந்து இன்னொன்று கேள்வி கேட்டிருக்காரு, இதே ரிலேஷன் தான் அதுவும் நினைக்கிறேன். அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த டிஃபன் காஃபி ரேஞ்ச் வாங்கிட்டு என்கிட்ட கொஞ்சம் இன்னும் பணம் இருக்குது, பணம் வந்து பாண்ட் லெவலுக்கு இல்லை, அது எங்கே அந்த எக்ஸஸ் பணத்தை வைக்கலாம்? இப்போதைக்கு கோல்டு வாங்கி இல்லாட்டா பேங்க்லேயே வெயிட்டிங் ஃபார் அடுத்த மாதம் டிஃபன் காப்பி. அடுத்த மாதம் டிஃபன் காப்பி தனியாக வரப்போகுது. இது இந்த மாதம் ஸ்பேர்லாம் கோல்டு பீஸில் போடுங்க. அடுத்த மாதம் டிஃபன் காஃபி இப்போ பேக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா கோல்டில் போட்டுட்டு அப்புறம் அடுத்த மாதம் காசு இல்லாதுன்னு சொல்லாதீங்க. அது வந்து பேக்கெட்டில் வச்சுட்டே இருங்கன்னு அண்ணன் சொல்கிறாரு. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ட்ராக்கிங் எரருங்கிறாங்களே, அது வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட்டை எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான். ஆக்சுவல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் கோல்டுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கிற கோல்டோட வேல்யூக்கும் இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் ட்ராக்கிங் எரர். பெரிய ட்ராக்கிங் எரர்னா மார்க்கெட் ப்ரைஸுக்கும் ஆக்சுவல் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் பை அ மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் an ETF with the tracking error is lowest. நான் வந்து நம்ம மக்கள்கிட்ட ஒரு 5 கம்பெனி கேட்டிருந்தேன் சரிங்களா. அவங்க ஆர்டர் பிரகாரம் அவங்க சூஸ் பண்ண சொன்னேன். அதே 5 கம்பெனி உங்ககிட்ட கேட்குறேன், உங்க ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முடிஞ்சா டாக்டர் ரெட்டி பார்ப்பாங்களாம், இல்லாட்டா டாடா மோட்டர்ஸ் பார்ப்பாங்க. அதுவும் முடியாட்டா இண்டஸ்இண்ட் பேங்க் பார்ப்பாங்களாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கும் வாங்க முடியாட்டா கோல்ட் பீஸ் பார்ப்பாங்களாம். கோல்ட் பீஸ் முடியாட்டா நாட்கோக்கு வருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நீங்க எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க லிஸ்ட்? நாட்கோ ஃபர்ஸ்ட். ஏன் சொல்லுங்க. சும்மா நாட்கோ தான் சீப்பஸ்ட். பிரைஸ் ஏர்னிங்ஸ் அண்ட் லாங் டர்ம்னு நல்ல பெனிஃபிட் வரும். அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க், பிகாஸ் அது புக் வேல்யூ கீழே போயிடுச்சு. 2.6 டைம்ஸ் புக் வரைக்கும் 3 இயர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அக்ரெசிவ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டான். மூணாவது டாக்டர் ரெட்டி. ஏன்னா நாட்கோ அண்ட் டாக்டர் ரெட்டி என்ன அட்வான்டேஜ்னா டாலரோட டிப்ரிசியேஷனும் இவங்களை ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் டாடா மோட்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணனோட லிஸ்ட் அவர் ஓட் பண்ணியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் நாட்கோ போடுவார், அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் போடுவார், அப்புறம் டாக்டர் ரெட்டி போடுவார், அதுக்கப்புறம் கோல்டு பார்ப்பாரு, கடைசியில் தான் டாடா மோட்டர்ஸ் பார்ப்பாரு. இவர் வந்து என்ன கேட்குறாரு, இவர் வந்து பிஸ்னஸ் செய்கிறார். அவர் பிஸ்னஸ்ல வந்து 24% வந்து அவருக்கு இன்கம் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வச்சு அவர் என்ன செய்யலாம்னு கேட்குறாரு. மார்க்கெட்டில் 24% இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருதுன்னா, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி 400 கிராம் கோல்டு இருக்குன்னா பட்டாஸ் லிஸ்ட்ல உங்க ஆர்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து எந்த ஆர்டரில் பட்டாஸ் லிஸ்ட் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஏன் உங்கள் ஆர்டரை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என் ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் ரைட்டு தப்புன்னு கிடையாது. அவாக்கு ரிஸ்க் டாலரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுன்னு சொல்லுங்க. உடனே ஆனந்த் சார் சொன்ன லிஸ்ட் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டே. நேற்று வந்து ஸ்லோ டவுன் ஃபர்தர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு.
ஜிடிபி growth 5.4% தான் வந்திருக்கு. அதை கேட்பீங்க நிறைய பேர் நினச்சிங்க, கேட்கல. 5.4% தான் growth வந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பண்ணியும் இந்த growth ஸ்லோ டவுன் ஆகிருக்குன்னா ப்ரைவேட் கன்சம்ஷன் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் ஏர்னிங்ஸ் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். பெருசாக ஏர்னிங்ஸ் வராது. இன்னும் ஸ்டாக் குறையும் விலை. ஆனால் உடனே நெக்ஸ்ட் மந்த் குறையிலேன்னு சொல்லாதீங்க. நான் எஃப்ஐஐ இருக்க மாட்டான் நெக்ஸ்ட் மந்த். இந்த வீக் ஃபுல்லாக எக்ஸ்ஐஐ இல்லை. தேர்ஸ்டே ஹாலிடே, ஃப்ரைடே ஹாலிடே, மண்டே வருவான். மண்டே வந்தால் கூட 20 நாள் தான் இருப்பான். ஏன்னா இந்த 20 நாளுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் லீவ் 15 நாள். ஸோ ரியல் ஆக்டிவிட்டி ஜான்வரியில் தான் நடக்கும். ஆமாம், நாங்கள் ஏன் வந்து இதை பற்றிலாம் கேட்கறதில்ல, நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆனு அப்படி தான் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நாய்ஸ். லிஸ்ட்டை பாருங்க, லிஸ்ட்டை பார்த்து போயிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்கேன். கேட்க மாட்டோம். கரெக்ட். இப்போ ஐடியா வந்து லிஸ்ட்டை பார்த்து போயிட்டே இருங்க. உங்களால் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக யூஎஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக் பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஹிந்தி சேனல் ஒன்று வச்சுருக்கோம், பைசா போல்டா ஹேன்னு. அந்த பைசா போல்டா இல்லை இதே மாதிரி கண்டென்ட்டை கொடுக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க, தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னா அவங்களுக்கு இந்த சேனல் அமைச்சு பார்க்க சொல்லுங்கள். இந்த சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். அதே தான் இப்போ இன்னும் நிறைய Q&A இருக்குது. அதே கேள்விங்க வந்து பேலன்ஸ்லாம் வந்து நாங்கள் இப்போ போய் பைசா போத்தால பேசுவோம். ஸோ உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா டெஃபினட்டாக அங்கே வாங்க. பாக்கி கேள்விக்கு பதில் அங்கே கேளுங்க. அங்கேயும் கொஞ்சம் கமெண்ட் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ.